ஒரு ஆளுக்கு திமுகலர்கள் மொத்தத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால இருந்தாலும் இப்படி அடித்து சும்மா ஒட்டிக்கிட்டு ஆம்பளை நீ வந்து கண்ணா பின்னான்னு ஓடிட்டு போற. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக காட்டணும்னா 10 நாள் பத்தாது. ஒன்று ஒன்றா எல்லா இடமும் கூட்டி போய் காட்டிட முடியும். இந்த போஸ்டர் அடிக்கிற வேலையை விட்டுட்டு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் ஐயப்பந்தாங்கல் பகுதியில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 2026 பட்ஜெட்டில் எந்த சலுகைகளையும் செய்யவில்லை என்ற வாசகங்கள் கொண்ட போஸ்டர்களை அந்த பகுதியில் முழுவதும் ஒட்டியிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் வழக்கறிஞர் கே சதீஷ் அவர்கள் நேரில் சென்று அந்த பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த அனைத்து போஸ்டர்களையும் அகற்றிவிட்டு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 58,000 கோடி ரூபாய் நிதி குறித்த உண்மையை மறைக்கவே இது போன்ற அராஜகங்கள் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு வந்து தமிழக அரசு ஏகப்பட்டு ஒதுக்கிருக்காங்க. பட்ஜெட் ஒதுக்குனா என்னன்னே இவங்க வந்து தெரியாத ஆட்கள். பட்ஜெட்னா என்ன ஏது என்ன ஒரு ஆளுக்கு திமுகலர்கள் மொத்தத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால இருந்தாலும் இப்படி அடித்து சும்மா ஒட்டிக்கிட்டு தமிழக மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, பூக்கடை ஆயா கொடுத்த வரியிலேருந்து நம்ம வந்து 58,000 கோடி கொடுத்துருக்காங்க, நீ ஏன்பா ஒட்டுறீங்கன்னு அந்த ஆயா வந்து கேட்குது, பேப்பரில் படிக்குது. இவன் அது கூட தெரியாத அறிவில்லாத அளவுக்கு அதாவது நல்ல தைரியமாக இருந்தா நீ வந்து உன் பேரை போட்டு ஒட்டணும். நாங்கள் வந்து இது வந்து அடிப்போம், இது வந்து அடிக்கணும் ஒட்டினா நீ ஆம்பளை நீ வந்து மற்றும் பாரத பிரதமர் பொதுமக்களுக்கு வழங்கும் மருத்துவ காப்பீடு, விவசாயிகளுக்கு விவசாய கடன், மலிவு விலையில் மக்கள் மருந்தகம் போன்ற நன்மைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி பட்ஜெட் பற்றிய அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக திருட்டுத்தனமாக போஸ்டர்களை ஓட்டுவதாக அவர் சாடினார். மக்களுக்கு உண்மை தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தைரியம் இருந்தால் தங்கள் பெயரை போட்டு போஸ்டர் ஒட்டட்டும் என்றும், இது போன்ற கீழ்த்தரமான செயல்களால் தமிழக மக்களின் விழிப்புணர்வை தடுத்துவிட முடியாது என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்தார். மற்றும் அந்த பகுதியில் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக துர்நாற்றம் வீசிக்கொண்டு அனைவரும் கடந்து செல்லும் சாலை ஓரம் பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் மற்றும் இடுகாட்டுக்கு செல்லும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் குப்பை கிடங்கை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அதை உடனடியாக சரி செய்யவும் பொதுமக்கள் சார்பில் பகிரங்க கோரிக்கை வைத்தார். பள்ளி குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க வாங்க ஏதோ பெரிய கேட்டுக்குள்ள நுழைந்துருவான்னு இது அந்த லேண்டெல்லாம் போட்டு விற்பாங்களே அது மாதிரி நினச்சிக்காதீங்க. அதாவது அந்த சைடு தெரியுதுங்க, அது வந்து சுடுகாடு. அதாவது எல்லாத்தையும் கொண்டு போய் புதைக்கிற சுடுகாடு. நான் கூட அது ஃபுல்லாக கேட்டு காட்டுங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கேட்டை போட்டு நான் கூட என்னடா ஏதுன்னு பார்த்தோம்னா உள்ளே பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ குப்பையை போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் கூட போக முடியல, வர முடியல. வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதால் மாற்றுக் கட்சியினர் பயத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்டனர் என்று குறிப்பிட்ட அவர், பொய் செய்திகளை மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என்றும் அழுத்தமாக பேசினார். இந்த போஸ்டர் கிழிப்பு சம்பவம் தற்போது குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பேசும் பொருளாகியுள்ளது. பாருங்க, பெட்ரோல் வேற குறைக்கிறீங்க, அது இது. அதாவது உங்களால் எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டி தள்ளிங்களா. அதில் தான் 1-2 முடிஞ்சா திராணி இருந்தால் செய்யுங்க. அதை விட்டு இதை வந்து காலையில் ஒருத்தவங்க 150 ரூபா கொடுத்து அங்கே ஒட்ட சொல்கிறதுனால ஒன்றும் வந்து பெரிய மாற்றம் ஆகிட போகிறது. கட்டாயம் இந்த தடவை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி அமைத்து கொடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராகவும் கட்டாயம் ஆட்சியில் வருவாங்க. இந்த மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் உண்மை. அதுக்கு வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது, திக்குன்னு இருக்குன்னா இது மாதிரி இருக்குது அப்படி காட்டுங்க. இதெல்லாம் சரி பண்ணி நல்ல பேர் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான். எதையுமே இது மாதிரி மூடி மறை, அதாவது எதுக்கு காட்டுறோம்னா இது மாதிரி மூடி மறைக்கிறனால நாத்தம் வெளியில் வரும்னு சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுப்போம். அதனால் உங்களுக்கு வந்து கட்டாயம் ஓட்டு உழாதுன்னு தடவை மக்கள் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. முடிஞ்சா இதே மாதிரி நான் எல்லா வீடியோ எடுத்து போட்டோம்னா ஐயப்பந்தாங்கல் பரணிப்புத்தூர் ஊராட்சி ஃபுல்லாக எடுத்து போட்டால் தாங்க முடியாது, மக்கள் எல்லாரும் பேசி சேர்ந்துடும். அதனால் கரெக்டாக இந்த தடவை இது மாதிரி போஸ்டர் இனிமேல் அடிக்கிற வேலையை விட்டுவிட்டு கரெக்டாக மக்களுக்கு என்ன செய்யலாமோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.